அதாவது இதையெல்லாம் வந்து ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. அங்கே இருக்கின்ற மக்களை அழைத்து சரியான முறையில் அணுகி மக்களுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சுமூகமான ஏற்பாடை செய்ய வேண்டும். அது மாநில அரசாவுடைய கடமை. அதை இவர்கள் முறையாக செய்யவில்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அதிமுக அவருடைய குழு அமைச்சிருக்கிறாங்க, அதில் கலந்துக்கல, அவரெல்லாம் வந்து கையெழுத்து போடணும். ஒரு அதுபடி அமைப்பே ஏற்படுத்தலை. ஒரு கிராமத்தில் போய் அங்கே இருக்கிற கட்சிக்காரெல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. அதுதான் ஒரு குழு அமைக்கின்றா ஒரு சென்சிட்டிவ் பிரச்சனை. எங்கள் கட்சி சேர்ந்த அதிமுக சட்டமன்ற ராஜு செல்லப்பா இருக்கார், அவர் கட்சியுடைய மாவட்ட செயலாளர். இன்றைக்கு கட்சியுடைய பிரதிநிதி கொடுக்கணும்னா மாவட்ட செயலர் கூப்பிடணும்ல, இல்லை அது எம்எல்ஏவாவது கூப்பிடணும்ல, கூப்பிட்டு கருத்து கேட்கணும்ல. எதையுமே கேட்காத அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அதிமுக சேர்ந்த நிர்வாகிகள் கையொப்பமில்லை. தவறான கருத்து. அப்படி குழுவே கூடலையா? நான் கேட்டேன். இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுத்துட்டாங்க, விரைவில் வழக்கு தொடர்போம். இப்படி அவதூறான செய்தி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிடக்கூடாது இல்லை ஒரு கட்சியின் மீது. இது தவறு இல்லை. மக்களிடத்தில் இந்த செய்தி போய் சொன்னால் எங்கள் மீது ஒரு தவறான எண்ணம் ஏற்பட்டுறாதா? ஆக இந்த கட்சிக்கு யாரெல்லாம் முட்டு கொடுக்குறாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் தவறு சார். எந்த பின்புலமாக இருந்தாலும் அரசாங்கம் அதிலே முயற்சி செய்து ஒரு ஒழுங்குபடுத்த வேணும். அதுதாங்க அரசாங்கம் இருக்குது. ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையில் யாராக இருக்கிறாங்க அவளை அழைத்து பேசி பண்ணணும். இப்படி ஒரு குழுன்னு போட்டுட்டு குழு அழைக்காமையே, ஒரு கட்சி அழைக்காமையே அழைத்துன்னு ஒரு தவறான தகவல் வெளியிடுறாங்களே, எப்படி இருக்கும்? அவர் எப்படி போய் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும்? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழந்திருக்காங்க. பெரியாரை பற்றி அவதூறு பேசுறதுனால இந்த பதில். அதாவது மக்களுடைய இதை வந்து மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிச்சிருக்கிறாங்க. அதில் போய் நம்ம குறை சொல்ல முடியும். இது இப்படி அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் இதில் வந்துருக்கிறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். வாக்களிக்கும் போது உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குதோ, உங்களுக்கு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விருப்பறீங்க அது வாக்களிக்கிறீங்க. இது வேறு அது வேறு, ரெண்டையும் சம்மந்தப்படுத்தி பேசக்கூடாது. இன்றைக்கி மக்கள் வாக்களிக்கக்கூடிய உரிமை உள்ளவர்கள். வாக்களிக்கக்கூடிய மக்களை நாம் இதில் இழுத்து பேசுவது தவறு, அது சரியும் அல்ல. அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி.